சந்தோஷமா இருக்கிறீங்க? அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? கர்த்தருக்குள்ள எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள். நம்மளுக்கு எந்த வேதனைகள், துன்பங்கள், கஷ்டங்கள் எது வந்தாலும் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அவருடைய கரம் பிடிச்சு நடத்துவார். இந்த காரணத்தை கொண்டும் எதையும் நினைச்சு கவலைப்பட்டு இருக்காதீங்க. நம்முடைய தேவன் பெரியவன். அல்லேலூயா. ஏற்ற வேளையில எல்லா காரியத்தையும் நேர்த்தியாய் செய்து முடிப்பான். அதனால கலங்காதீங்க. கர்த்தர் உங்களோடு இருப்பாராங்க. ஆமென். அல்லேலூயா. எடுத்துக்கொள்வோம். மார்க்கு 4ஆம் அதிகாரம் 8ஆவது வசனத்தை யாராவது சில விதை நல்ல நிலத்தில் விழுந்து ஓங்கி வளர்கிற பயிராகி ஒன்று 30, ஒன்று 60, ஒன்று 100 பலன் தந்தது. கைகளை மூடி நாம் ஜெபிப்போம். எங்கள் மகா பரிசுத்த தேவனே, இந்த நாளில் தேவனுடைய வார்த்தை கேட்கும்படியான வேளையில வந்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களோடு பேசுமா. இந்த நாளிலே என் தேவன் நீர் என்ன சொல்ல விரும்புகிறீர், நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை கர்த்தர் எங்களோடு பேசுமா. உங்களுடைய சத்தத்தை மாத்திரம் நாங்கள் கேட்கட்டும். பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களோடு இடைப்படுகிறாங்க. நீங்கள் பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆமென். அல்லேலூயா. இங்கே தேவனுடைய வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் உடைய வார்த்தை சொல்லுகிறது, படிங்கம்மா. சில விதை நல்ல நிலத்தில் விழுந்து, சில விதை நல்ல நிலத்தில் விழுந்து ஓங்கி வளர்கிற பயிராகி, ஒன்று 30, ஒரு விதை 30 பலன் கொடுத்தது. ஒன்று 60, இன்னொரு விதை 60 பலன் கொடுத்தது. ஒன்று 100 பலன் தந்தது. இன்னொரு விதை 100 விதமான பலன்களை கொடுத்தது. அல்லேலூயா. ஒரு விதை 30 மாறிச்சு, இன்னொரு விதை 60 மாறிச்சு, இன்னொரு விதை 100 விதைகளாய் நற்பெயர்களாய் மாறினது. இங்கே தேவன் இந்த நாளிலே நம்மளிடத்துல பேசுகிற போற தேவனுடைய வார்த்தை என்னன்னா, நாம் நல்ல நிலமா. தேவனுடைய பிள்ளைகளாகி தேவன் உங்களிடத்துல கொடுக்கப்பட்டிருக்கிற அநேக காரியங்களிலே நாம் செய்து முடித்தவர்களாய் காணப்படுகிறோமா? என் தேவனுடைய வார்த்தை நம்மிலே விதைக்கப்பட்டது என்று சொன்னால், இந்த நிலமாகிய என்னுடைய மாமிச சரீரம் என் தேவனுக்கு கீழ்ப்படிந்து என் தேவனுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு அந்த தேவனுடைய வார்த்தைகளுக்கு நான் செயல்படுகிற மனுஷனாய் இருக்கிறேனா? ஒரு நெல்லு அதை போய் பூமியிலே விதைக்கிறாங்க. அந்த நெல்லு அது செத்து அது உயிர் பெற்று அது முளைத்து அது ஒரு நெல்லு 30 நெல்லு அந்த விதைகள் வருகிறது. இன்னொரு விதை அது 60 விதைகளாய் வருகிறது, நெற்பயிராய் வருகிறது. இன்னொரு விதை 100 நெற்கள் அதிலே காணப்படுகிறதாய் இருக்கிறது. உங்களையும் தேவன் அப்படியாய் இந்த பூமியில நீங்களையும் உங்களையும் என்னையும் என்ன பண்ணினோம்? சாவடிச்சு பாவத்தை மண்ணுல புதைச்சாச்சு. இப்போ நீங்க கிறிஸ்து இயேசுவுக்காக நீங்க இந்த பூமியில இருந்து எழுந்து வந்திருக்கிறீங்க. இயேசு கிறிஸ்துவுடைய ஜீவனோடு நீங்கள் எழுந்திருக்கீங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களிலே நிரம்பி இருக்கிறார். அல்லேலூயா. சரியா ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அல்லேலூயா.
தேவனுடைய ஜீவன் உங்களுக்குள்ளே உண்டு. பரிசுத்த ஆவியானவர் உங்க மேல இருக்கிறார். இந்த விதையாகிய நான் நல்ல நிலத்துல காணப்படுகிறேனா? நல்ல நிலமா இருக்கிறேனா? ஏன் நல்ல நிலம் என்று சொன்னா, நல்ல நிலத்துல விதைக்கப்பட்ட தேவனுடைய வசனம் நம்மளிலே இருக்குது அப்படின்னா அந்த என்ன பண்ணும்? அந்த நெல் என்ன ஆயிடும்? ஒரே ஒரு விதைச்சா ஒருத்தர் 30 பேரை ரட்சிப்புகளை நடத்துவாங்க. இன்னொருத்தர் பேரு 60 பேரை ரட்சிப்புகளை நடத்திருப்பாங்க. இன்னொரு பேரு 100 பேரை கிறிஸ்துவுக்குள்ள வழி நடத்திருப்பாங்க. அநேக விதைகள் இங்கே காணப்படுகிறது. You are the seed. கர்த்தர் உங்களை சொல்றார். You are the seed of God. தேவனுடைய விதைகளாய் நீங்க காணப்படுகிறீங்க. நீங்க நல்ல நிலமாய் இருக்கிறீர்களா? என் தேவனுடைய வார்த்தைகள் உங்களிலே விதைக்கப்பட்டிருக்கிறது. என் தேவனுடைய சத்திய வசனம் உங்களிலே விதைக்கப்பட்டிருக்கிறது. நான் நல்ல நிலமாய் இருந்திருப்பேன் என்று சொன்னால், நான் நல்ல நிலம் என்று சொன்னால், என்னில் இருந்து அநேகரை கிறிஸ்துவுக்குள்ள வழி நடத்தி, ரட்சிப்புக்குள்ளே வழி நடத்தி இந்த ஆலயத்திலே வந்து நாட்டியிருப்போம். அல்லேலூயா. அப்படின்னா நான் யாரும் இல்லை, நான் 30 பேரை கூட ரட்சிப்புகளை நடத்தல அப்படின்னா நான் யாரும் இல்லை. சொல்லுங்க. நான் உங்களை சொல்லல, நான் என்னதான் சொல்றேன். I'm not pointing you. நான் உங்களை யாரையும் சொல்லல, நான் என்னதான் சொல்றேன். நான் யாரும் இல்லை. என்ன சொல்றீங்க? தாராளமா சொல்லுங்க. சொல்லுங்க. நான் யாரும் இல்லை, நல்ல நிலம் இல்லை. ஏன் நல்ல நிலம் இல்லை? என் தேவனுடைய வசனம் என்னல விதைக்கப்பட்டிருக்குது. இந்த விதை என்னத்தன தரணும்? அட்லீஸ்ட் ஒரு 30 பேரையாவது கிறிஸ்துவுக்குள்ள வழி நடத்திருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 60 பேரையாவது வழி நடத்திருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 100 பேரையாவது ரட்சிப்புக்குள்ள நடத்திருக்கணும். அநேக ரட்சிக்கப்பட்டு எத்தனையோ வருடங்கள் ஆனது. ஆனா அவர்களிடத்துல ஒரு ஆத்துமாவையும் ரட்சிப்புக்குள்ள நடத்தலனா நான் யாரு? நான் நல்ல நிலம் இல்லை. நான் யாரு? நல்ல நிலம் இல்லை. அப்போ நல்ல நிலம் இல்லை அப்படின்னா அதுக்கு காரணம் இருக்கும். அதுக்கு காரணம் இருக்கும் இல்லையா? ஏன் நல்ல நிலமா இல்லை? இங்கே தேவனுடைய வசனம் சொல்லுகிறது. படிங்கம்மா, 1ஆவதுல இருந்து படிங்க. 2ஆவது வசனம் படிங்க. அவர் அநேக விசேஷங்களை ஓமைகளாக அவர்களுக்கு போதித்தார். போதிக்கிற பொழுது அவர்களுக்கு சொன்னது, கேளுங்கள். விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதைகள் வழியருகே விழுந்தது. ஆகாயத்து பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. சில விதை ஆகாயத்து பறவைகள் அதை வந்து பட்சித்து போட்டது. தேவனுடைய வசனம் நம்மளிலே விதைக்கப்பட்டுச்சு. இது நல்ல நிலம் என்று விதைக்கப்பட்டதா? இது நல்ல நிலம் என்று விதைக்கப்பட்டது. ஆனா அது வழியான போறதான ஒரு வழியான ஒரு இடத்துல விதைக்கப்பட்டது போல காணப்பட்டுச்சு. ஆகையினால பட்சி வந்து அதை பட்சித்து போட்டுச்சு. அடுத்தது படிக்குமா? சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறை நிலத்தில் விழுந்தது. அநேக கடின இருதயம் உடைத்தவர்களாக இருப்பாங்க. என்ன சொன்னாலும் சரி அசையவே மாட்டாங்க. அப்படியே இருப்பான். என்ன சொன்னாலும் சரி, நீ என்ன சொல்லு, நான் இப்படிதான் இருக்கேன். எத்தனை சொல்லு, நான் அப்படிதான் செய்வேன். இது யாரு?
கற்பார. அதுல தேவன் உடைய வசனம் ஆழமாய் கடந்து போக முடியாது. அவர்களாலையும் பலன் தர முடியாது. அவர்களாலையும் அநேகரை ரட்சிப்புக்குள்ளே நடத்தவே முடியாது. அப்படிங்க அடுத்தது, அதற்கு ஆழமான மண் இல்லாததினாலே சீக்கிரத்திலே முளைத்தது. வெயில் ஏறின போதோ தீந்து போய் வேர் இல்லாமையால் உலர்ந்து போயிற்று. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. முள் வளர்ந்து அது பலன் கொடாதபடி அதை நெருக்கி போட்டது. பாத்தீங்களா? என்ன காரணங்கள்? There is plenty number of reasons. நிறைய காரணங்கள் நம்ம தேவனுக்கென்று சாட்சியாய் ஜீவிக்க முடியாதபடிக்கும், அநேகரை ரட்சிப்புக்குள்ளே நடத்த முடியாதபடிக்கும் நம்ம காணப்படுறதுக்கு இங்கே காரியங்கள் சொல்லப்படுகிறது. நீங்க நானும் நல்ல நிலமாய் இருப்போம்னா கர்த்தருக்கென்று அநேகரை கிறிஸ்துவுக்குள்ளே வழி நடத்திடுவோம். ஒருவன் மழையை எடுத்துட்டு கடந்து போகிறான். மழையை எடுத்துட்டு போகிறவன் மழையை விரிச்சுப்பான், வீசுவான். அதுல என்ன வரும்? எனக்கு மீன் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி வலையை வீசுவானா? நான் மீனை பிடிக்க கூடாதுன்னு சொல்லி வலையை வீசுவானா? நோ. அவன் வலையை வீசுவதே மீன் பிடிப்பதற்காக தான். தேவன் உங்களுடைய மென்னையை அழைத்திருக்கிறது காரணம் மனுஷர்களை பிடிப்பதற்கு. அல்லேலூயா. மனுஷர்களை பிடிப்பதற்கு அப்படின்னா உலகத்தார் சொல்லுவாங்க, நீங்க ஆள் பிடிக்கிறவர்களாக இருக்கிறீங்க, நீங்க மதம் மாற்றுறவர்களாக இருக்கிறீங்க என்று சொல்லி உங்க மேல பலவிதமான பழிகளை சுமத்துவார்கள். ஆனா நீங்களும் நானும் ஆள் பிடிக்கிறவர்களும் அல்ல, மதம் மாற்றுவர்களும் அல்ல. இந்த சத்தியத்தை அவர்களுக்கு போதித்து அவர்களுக்கு பரலோகத்தை கொண்டு போய் சேர்ப்பதற்காகவே தேவன் இந்த பொறுப்பை உங்க கைகளிலே ஒப்படைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வேலை மிகவும் ஒரு முக்கியமான ஒரு வேலை. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கல்யாணம் ஆயிடுச்சுனாவே அவங்க என்ன ஒரு 3 மாசம் 4 மாசம் இல்ல 5 மாசம் 6 மாசம் ஆனவன என்ன பண்ணுவாங்க? உடனே என்ன கேட்பாங்க? ஏதாவது விசேஷம் உண்டா? ஏதாவது விசேஷம் இருக்கா? அப்படின்னு அர்த்தம். இந்தப்பா ஏதாவது கர்ப்பம் தரித்திருக்கியா? ஆனா விசுவாசிகளை பார்த்து இந்த ஊழியக்காரனும் நம்ம அத்தையை கேட்கறதே இல்லை. என்னம்மா விசேஷம்? யாரையாவது சந்திச்சிருக்கியா? ஏதாவது ஒரு ஆத்துமாவை கர்ப்பம் தரித்திருக்கிறியா? என் ஆத்துமா இன்னைக்குள்ள ரட்சிப்புக்குள்ள பிறக்க போகுது. எந்த ஊழியக்காரர்களும் இதை பற்றி விசாரிக்கிறது இல்லை. என் அன்பு தேவ பிள்ளைகளே, தேவன் இன்னைக்கு உங்களை விசாரிக்கிறார். கர்த்தர் உங்களிடத்திலே கேட்கிறாரு, நீங்க எத்தனை ஆத்துமாவை ரட்சிப்புக்குள்ள வழி நடத்திருக்கிறீங்க? நான் ஊழியத்துல வந்ததுமே முதல் கேள்வி என்னுடைய ஊழியத்துல இருக்கிற சண்டேஸ் கிளாஸ் பிள்ளைகளை கூப்பிட்டு கேட்டேன். சண்டேஸ் கிளாஸ் பிள்ளைங்க டீச்சர்ஸை கூப்பிட்டு கேட்டேன், இந்த ஆலயத்துல சண்டேஸ் கிளாஸ் மூலமாய் எத்தனை பேர் ரட்சிப்புக்குள்ள வழி நடத்திருக்கிறீங்க? எத்தனை பேர் வழி நடத்திருக்கிறீங்கன்னு கேட்டேன். அது சரியான ஒரு பதில் இல்லை. பிள்ளைங்க, இந்த ஊழியம் செய்யுங்க, கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்க, உண்மையாய் ஊழியம் செய்யுங்க, பலன் வரும் என்று ஊழியம் செய்யுங்க. அது தேவன் உங்களுக்கு மிகுந்த பலனை தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிள்ளைகளை நாம் கர்த்தருக்கு என்று தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறதான தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். 15ஆம் வசனம் வாசிங்கம்மா.
இங்க பாருங்க வசனத்தை 14வது படிக்குமா? விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான். வசனத்தை கேட்ட உடனே சாத்தான் வந்து அவர் இருதயங்களிலே போடப்பட்டிருக்கிற வசனத்தை எடுத்து போட்டு, யாரு இவங்க? உடனடியா பிசாசு வரான், சாத்தான் வரான், அந்த வசனத்தை எடுத்து போட்டுறான். இவங்க யாருன்னா, இவர்களே வழியருகாயிலே விதைக்கப்பட்டதான விதயம். அடுத்தது படிங்க. அப்படியே வசனத்தை கேட்ட உடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டும் தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியால் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருக்கிறார்கள். வசனத்தின் நிமித்தம் உபத்திரமும் துன்பமும் உண்டான உடனே இடரல் அடைகிறார்கள். இவர்களே கற்பாறை நிலத்திலே விதைக்கப்பட்டவர்கள். இந்த நிறைய விசுவாசிகள் உண்டு. வசனத்தை கேட்டவுடன் அப்படியே உற்சாகம் புதிச்சு எழுந்திருச்சுருவாங்க. அப்படியே அபிஷேகத்தில் நிறைஞ்சிருவாங்க. வேகமா கர்த்தருக்கு வேகமா வருவாங்க. தேவனுடைய ஊழியத்துல பயங்கரமா பங்கு பெறுவாங்க. ஆனா வசனத்தை நியமித்து உபத்திரம் வரும், துன்பம் வரும். உடனடியா அவங்க என்ன பண்ணுவாங்க? இடரல் அடைவாங்க. ஏன் இடரல் அடைகிறாங்க? அவர்களுக்குள்ளே இந்த தேவனுடைய வசனம் ஆழமாக போக முடியல. எனக்கு சோதனை வருது, நான் ஏசப்பாவை தேடுறதுனாலதான் எனக்கு சோதனை வந்துருச்சு, ஆகையினால நான் போக மாட்டேன். நீ போக வேண்டாம், உனக்குன்னு போறதுக்கு ஒரு இடம் ஆயத்தமா இருக்கிறது. நரகம் ஆயத்தமா இருக்கிறது. நீ தேவனுடைய வசனத்தை நீ ஆழமாய் போவதற்கு உன்னுடைய இருதய கடினங்கள் உண்டு. அப்படி இருந்தா நீ வேதனையில நிலைச்சுதான் நிற்ப. நீ தேவனை விட்டு விலகி போனா உன்னோட வாழ்க்கையில விடுதலை உண்டா, ஆசீர்வாதம் உண்டா? எதுவும் கிடைக்காதே. உனக்கு கடைசியில கிடைக்கிற கிஃப்ட் என்ன? நரகம். ஆனா நீ இயேசு கிறிஸ்துவுக்காக துன்பத்தையும் வேதனையும் சகித்து பாட அனுபவித்து கிறிஸ்து இயேசுவுக்காக நீ ஜீவிப்பாயே என்று சொன்னாள். நீ அநேக ரட்சிப்புகளே நடத்தி நீ பரலோகத்தை சுதந்திரிப்பாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது படிங்கம்மா. வசனத்தை கேட்டும் உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் மற்றவைகளை பற்றி உண்டாக்குகிற இச்சைகளும் உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போட அதனால் பலனற்று போகிறார்கள். இவர் பாருங்க, நெருக்கி போடுறான்னு சொல்றோம் இல்லையா? இவங்களுக்குள்ளே இந்த வசனம் எப்படி காணப்படுகிறதுன்னு பாத்தீங்கன்னா, உலக கவலை. என்னமா உலக கவலைங்க. அப்புறமா ஐஸ்வர்யத்தின் மயக்கம். ஒரு சிலர் இருக்கிறதுல வந்தோடனே தேவன் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வாங்க. ஆசீர்வாதத்தை பெற்ற உடனே என்ன வாங்க? அவங்க ஐஸ்வர்யத்துல மயங்கி போயிடுவாங்க, தேவனை தேட மாட்டாங்க. அவங்களுக்கு பிரதானம் ஐஸ்வர்யம், பணக்காரர்களோட ஐக்கியம், அவருடைய அன்பு, அவருடைய விருந்துகள், இப்படி போயிடுவாங்க. கர்த்தரை தேட வர மாட்டாங்க. ஓய்வு நாளிலே கர்த்தருக்கு கனப்படுத்தும்படியாய் கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ளே வர மாட்டாங்க. ஏன்னா தேவ பிள்ளைகளே, நீங்கள் அப்படிப்பட்டவர்களா இருக்கிறீர்களா? நம்ம அப்படிப்பட்டவர்களா இருக்க கூடாதுன்னு சொல்லிதான் கர்த்தர் நாளிலே நீங்க நல்ல நிலமான உங்களை பார்த்து கேட்கிறார். நீங்க நல்ல நிலமாக வேணும்னு சொல்லினா கர்த்தர் வார்த்தைகளை கொண்டு உங்களை உளுந்து உங்களை என்ன பண்றாரு? அவருடைய வார்த்தைகளை உங்களுக்குள்ளே விதைக்கிறார். உங்களிலே இனிமேல் எப்படி வரும் பலனு? எப்படி வருமா? வெரி குட். நீங்க 30 60 வேண்டாம், நான் 100 மட்டும் தான் தருவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 100 வருமா பலன்? இயேசுவின் நாமத்தில் வருமா? ஆமென், ஹல்லேலூயா.
நூறு வந்துச்சுன்னா இந்த இடத்துக்குள்ள போக முடியாத ஜனங்களை கர்த்தர் நம்புவாரு, ஆதாயப்படுத்துவார். யாரை கொண்டு ஆதாயப்படுத்துவாரு? உங்களை கொண்டு ஆதாயப்படுத்துவார். ஹல்லேலூயா. உங்களை கொண்டு ஆதாயப்படுத்துவார். என் தேவனுடைய நல்ல நிலமாய் மாறுபடியாக தேவனுடைய வார்த்தை உங்களை என்ன பண்ணுது? உழுது போகுது. என்ன சொல்லுவாங்கல்ல? உழுதுதானே? உழுதா உழுது போகுது. அப்ப உழுது தேவனுடைய வார்த்தைகளை உங்களுக்குள்ளே விதைக்கிறார். எதுக்கு விதைக்கிறாரு? அது 100 பலன் தர வேண்டும். 30, 60 இல்ல, டைரக்டா நான் நல்ல நிலம், நான் தேவனுடைய வார்த்தையில சத்தியத்தை நான் உள்ள வாங்கி நான் அநேக ரட்சிப்புகளை நடத்தி 100 ஆத்துமாக்களை நான் ரட்சிப்பேன். ஹல்லேலூயா. அப்படிதான் நீங்க சொல்றீங்க. சொல்றவங்க ஒரு பெரிய அலையில சொல்லிடுங்க. நல்ல அலையிலையா? இன்னும் பெரிய அலையிலையா? ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை ஆத்துமாக்களை ரட்சிக்க போறீங்க? 100 பேர். ஹல்லேலூயா. இனிமேல் நான் கவுண்ட் எடுக்க போறேன். என்ன எடுக்க போறேன்? கவுண்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் டுடே ஆன்வர்ட்ஸ். இன்னில இருந்து கவுண்ட் ஸ்டார்ட் ஆகும். எத்தனை ஆத்துமாக்களை நீங்க தேவனுக்கு ரட்சிக்கிறீங்கன்றதை பார்க்க போறேன். நான் பார்க்கறது கூட பரலோக தேவன் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு நீங்க ஊழியம் செய்வீங்கன்னா, நீங்க தேவனுடைய சீஷர்களா இருப்பீங்கன்னா உங்களால சும்மாவே இருக்க முடியாது. ஒரு நாள் நானும் என் மகளும் நாங்க வீட்டில இருந்து வெளியே போயிட்டு இருக்கோம், ஆட்டோல போறோம். அந்த ஆட்டோக்காரர்கிட்ட நான் கொஞ்ச நேரம் பேசினேன். அவர்கிட்ட சத்தியத்தை சொன்னேன். என் மகன் சொன்ன, டாடி என்ன டாடி ஏன் டாடி அவர்கிட்ட இது பண்றீங்க, பேசுறீங்க? நம்மளோட வாஞ்ச கத்தெடுப்ப தெரிவிப்பதா இருக்கு. ஒரு மனுஷனை பார்த்தீங்கன்னா அவன் ரட்சிக்கப்படணும்ன்றதான ஒரு ஏக்கம். நான் யாருமா பேசுறேன்னு கேட்டேன். சொன்ன இந்த மாதிரி ஃபோன் கொடுமான்னு ஆனேன். அந்த மகன் இடத்துல கத்தரை கொடுத்து பேசினேன். என் அன்பு பிள்ளைகளே, ஆத்மா தாக்கும் இந்த இருதயத்தில் வர வேணும். ஆத்மா ரட்சிக்கப்படணும்னு கவலைப்படணும். உங்களோட கவலையெல்லாம் தேவனுக்கென்று ரட்சிப்பு கூட நடத்த அநேகரை சந்திக்க வேண்டும் என்ற ஆனந்த கவலை உங்களுக்கு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உலக கவலைகள் உங்களுக்கு வேண்டாம். ஆத்மாவை குறித்து கவலைப்படுவர்களாக இருங்கள் கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. அப்படி நம்ம காணப்படுவர்களாக இருப்போமே என்று சொன்னா நீங்க தான் நல்ல நேரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யாரு உண்மையாவா? நீங்க யாரு? சத்தமா வரவே இல்லையா? நீங்க யாரு? நல்ல நிலம். சத்தமா சொல்லுவோமா? நான் நல்ல நிலம். நான் இயேசுவால பிரிக்கப்பட்டிருக்கிறதான நல்ல நிலம். இயேசு கிறிஸ்துவினால உழுது தேவனுடைய வார்த்தையால விதைக்கப்பட்டிருக்கிற நான் நல்ல நிலம். நான் 100 ஆத்துமாக்களை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வர போகிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு இருக்கிறவன் நாளைக்கு இல்லை. இன்னைக்கு இருக்கிறவன் நாளைக்கு இல்லை. ஆனா தேவன் இவ்வளவு நாள் எனக்கு ரட்சிப்ப சந்தோஷத்தை சீவனை கொடுத்திருக்கிறார். நம் மரணத்துக்குள்ளாக நான் எத்தனை ஆத்துமாவை நான் ரட்சிக்க போகிறேன் என்றதான இந்த ஆத்துமண்டாகவும் கவலையும் எனக்குள்ள இருக்க வேண்டும். எனக்குள்ள இருக்குதுன்னா உங்களுக்குள்ளே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இது யாருடைய தாகம்? இயேசு கிறிஸ்துவுடைய தாகம். அவர் மரித்து கடந்து போற பரமேறி உயிர்த்தெழுந்து பரமேறி போற நாளில் எடுத்துக்கொள்ள 28 மத்தேயு 28 கடைசி 2 வசனங்களை வாசிங்களேன். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியிலே நாமத்தினால் அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். ஆமென். ஹல்லேலூயா.
என்ன சொல்றாரு ஏசப்பா? நீங்க கடந்து போங்க. எங்க கடந்து போங்க? சகல ஜாதிகளுக்குள்ள கடந்து போங்க. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானத்தை கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ இன்றைக்கு இயேசு கிறிஸ்து உங்களிடத்துல இப்பொழுது உபதேசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் கடந்து போய் சகல ஜாதிகளுக்குள்ளும் ஜனங்களுக்குள்ளும் உலகத்துக்குள்ளும் கடந்து போய் என்ன பண்ணணுமா? அநேக ஜனங்களை கிறிஸ்துவுடைய சாட்சிகளை கூறி சுவிசேஷத்தை சொல்லி அவர்களை கிறிஸ்துவுக்குள்ளே வழி நடத்தி அவர்களை பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களை ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளும்படியாக நீங்கள் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை சீஷராக்குங்கள் என்று தேவன் சொல்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இது யாருடைய திட்டம் இன்னதென்று நான் அறிந்திருக்கிறேன். அந்த காரியத்தை நான் வேதத்திலிருந்து கற்று அறிந்து கொள்கிறேன். நான் அநேகரை கிறிஸ்துவுக்குள்ளே வழி நடத்துகிறவனாய் இருக்கிறேன். அல்லேலூயா. அப்படி நாம் காணப்படுவனாய் இருப்போம் என்று சொன்னால் நாம் தேவனுக்கென்று தான ஓந்த பாத்திரமாக இருப்போம். உலக கவலைங்க, அநேக காரியங்கள் ஒரு வாழ்க்கையில அதை பற்றி யோசித்து கொண்டு இருப்பீர்களா? நாம் தேவனுக்கான பாத்திரங்களாக இருக்க முடியாது. 20வது வசனம் படிச்சிருக்கோமா? வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு 1:30 1:60 100மாக பலன் கொடுக்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம இப்படிப்பட்டவர்களாக இருக்கணும். நல்ல நிலமாகி தேவனுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு அதன்படி கீழ்ப்படிந்து அவருடைய கட்டளைகளை ஏற்றுக்கொண்டு அதுக்கு கீழ்ப்படிச்சு இந்த தேவனுடைய சத்தியத்தை நான் என் வாழ்க்கையில சாட்சியாய் காணப்பட்டு என் வாழ்க்கையில அநேகரை கிறிஸ்துவுக்குள்ள நடத்தி என்னுடைய வாழ்க்கையின் சாட்சியினாலே அவர்களும் கிறிஸ்துவால் ஈர்க்கப்பட்டு 100 ஆத்துமாக்களை வச்சு போல நடத்தணும். அல்லேலூயா. எத்தனை ஆத்துமாவ? 100. எத்தனை பேரு 100 ஆத்துமா வச்சுக்க போறீங்க? கையை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கையை தூக்கி அல்லேலூயா சொல்லுங்கன்னு சொன்னேன். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் உங்களை அப்படியாய் ஆசீர்வதிப்பார். நீங்க தேவனுக்கு பயந்து அவருடைய சத்தியத்தின்படி காணப்படுவதா இருப்பீங்கன்னா, அவருடைய சித்தத்தை செய்வதா இருப்பீங்கன்னா நீங்களும் நல்ல நலமாய் இருப்பீர்கள். அல்லேலூயா. அவர் வசனத்தை தேவன் நம்மளுக்கு இன்னைக்கு உழுது அவர் வார்த்தைகளை விதைத்திருக்கிறார். அவருடைய திட்டத்தை விதைத்திருக்கிறார். நீங்களும் கத்திரத்துல 100 ஆத்துமாவை ரட்சிப்புல நடத்துவேன்னு சொல்லி என்ன பண்ணிருக்கீங்க? உடன்படிக்கை செஞ்சிருக்கீங்க. அல்லேலூயா. ஆகையினால இதை மறந்துடாதீங்க. கர்த்தருக்கென்று ஊழியத்திலே பங்கு பெறுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. யோவான் 15ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கிறீங்களா? யோவான் 15:2. என்னில் கனி கொடாத இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். அல்லேலூயா. நீங்க நம்ம என்ன பண்ணிக்கிறாரு? இயேசுப்பா என்ன பண்ணிக்கிறாரு? சத்தமா சொல்லுங்க. என்ன பண்ணிக்கிறாரு? கவனிக்கிறீங்களா இல்லையா? என்ன பண்ணிக்கிறாரு? திரும்ப வசனத்தை படிங்க. என்னில் கனி கொடாத இருக்கிற கொடி எதுவோ, என்னிலே கனி கொடாத இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ, கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும். அது அதிக கனிகளை கொடுக்க. வசனம் படிங்க. 4வது வசனம் படிங்க. என்னில் நிலைத்திருங்கள், நீங்கள் என்னிலே நிலைத்திருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உங்களில் நிலைத்திருப்பேன். நான் உங்களிலே நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராது
நிலைத்திராவிட்டால் திராட்சை செடியிலே நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது. அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல அல்லேலூயா. நீங்களும் இங்கே தேவனுடைய வசனம் சொல்கிறது என்னிலே நிலைத்திருங்கள்னு சொல்றாங்க. யாருல நிலைச்சிருக்கணும்? நம்ம இயேசு கிறிஸ்துவிலே நிலைத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ நான் இயேசு கிறிஸ்துவிலே நிலைத்திருந்தால் என்னிலே செடியாகிய கிறிஸ்துவுடைய சத்துவங்களும் அவருடைய திட்டங்களும் என்னிலே என்ன பண்ணும்? வெளியிறங்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. படிக்குமா? என்னிலே நிலைத்திருங்கள், நான் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் திராட்சை செடியாக இயேசு கிறிஸ்துவிலே நிலைத்திராமல் போனால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது. தானாய் கனி கொடுக்க மாட்டாது. அது தானாக கொடுக்க முடியாது. நாம் கிறிஸ்து இயேசுவிலே நிலைத்திருந்தால் மட்டுமே என்னால கிறிஸ்துவுக்கென்று கனி கொடுக்கிறவனாய் இருக்க முடியும். நான் கிறிஸ்து இயேசுவிலே நிலைத்திராமல் நான் மாம்சத்தின்படியாகவும் நான் உலகம் வெற்றிக் கொள்வதற்காகவும் நான் கிறிஸ்துவன் என்று சொல்லிக் கொள்வதற்காக நான் வாழ்கிற மனுஷனாய் இருந்து கிறிஸ்துடைய வார்த்தைகளுக்கு ஏற்றவனாய் வாழாமல் அவருடைய கட்டளைகளை ஏற்றுக்கொள்ளாமல் அவருக்கு கீழ்ப்படியாமல் தேவனுக்கு விரோதமான பாவங்களையும் தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்து கொண்டு அக்கிரமக்காரனாய் அநியாயக்காரனாய் தேவனை மதிக்காதவனாய் இருப்பேன் என்று சொன்னா என்னால கிறிஸ்துவிலே நிலைத்திருக்க முடியாது. அல்லேலூயா. நீங்க கிறிஸ்துவிலே நிலைத்திருக்க வேணும்னு சொல்லி கர்த்தர் உங்களோட பேசுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. மாம்சத்துல போய் நான் ஒரு மனுஷத்துல பேசினா என்னால ஒரு ஆத்துமாவையும் ரட்சிக்க முடியாது. அல்லேலூயா. என் மாம்சத்துல என் ஞானத்தை கொண்டு அறிவை கொண்டு நான் பேசி இவனை கிறிஸ்துவுல நடத்தணும்னு நினைச்சனா என்னால முடியாது. என்னுடைய கிறிஸ்து இருந்தால் மாத்திரமே என்னாலே கிறிஸ்துவுக்கு என்று வாழ முடிந்து அவரோடு பேச முடியும். அந்த ஆத்துமா ரட்சிக்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு போன இடங்கள் எல்லாம் அநேக ஜனங்கள் ஓடி வருவாங்க. அவர் கடந்து போற இடங்களெல்லாம் 5000 பேரு 10,000 பேரு இயேசுவை பின்தொடர்ந்து போய்கொண்டே இருந்தார்கள். ஏன்? அவருடைய வாயின் வார்த்தைகளிலே தேவனுடைய வல்லமை இருந்துச்சு. அல்லேலூயா. அவர் போகிற இடங்களெல்லாம் அநேகர் சொஸ்தமானார்கள். பிசாசுகள் ஓடினது. காரணம் அவர்களே தேவனுடைய வல்லமை இருந்தது. அவர் பிதாவிலே நிலைத்திருந்தார். நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவிலே நிலைத்திருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் நல்ல நிலமாய் இருக்கணும்னா நான் இயேசு கிறிஸ்துவாகிய இந்த திராட்சை செடியிலே நிலைத்திருக்க வேண்டும். நிலைத்திருக்கிறதுனா என்ன தெரியுமா? இந்த வசனத்தை என்னுடைய வாழ்க்கையின் முடிவு வரையும் கிறிஸ்து இயேசுவுக்காக எல்லா பாடுகளையும் எந்த பிரச்சனைகளையும் வந்தாலும் நான் இயேசுவுக்காய் வாழ்வேன் என்று சொல்லி தொடர்ந்து போக வேண்டும். அல்லேலூயா. துன்பம் வந்த உடனே நான் இயேசுப்பா கிட்ட வந்ததுனாலதான் எனக்கு இவ்வளோ பிரச்சனை வந்துச்சு. நான் சாட்சி சொன்னனாலதான் என் வாழ்க்கையில எவ்வளவு பெரிய துன்பம் வந்துச்சு. வரும் வரும். ஆனா உங்க வாழ்க்கையில கிறிஸ்து இயேசு இருக்கிறாருன்னா ஏசப்பா எழுந்திருப்பாரு, ஒரே அதற்கு போடுவாரு, எல்லாம் அமைதலாய். அல்லேலூயா. அவன் தான் நல்ல நிலம். கிறிஸ்துவுக்காக பாட அனுபவிப்பான். இயேசுவுக்காக துன்பத்தை ஏற்றுக்கொள்வான். அவன் தேவனாகிய இயேசுவின் நாமத்தினாலே அநேகரை சீஷராக்குவான். அல்லேலூயா. அநேகரை சீஷராக்குவான். நம்ம எப்படிப்பட்டதான புண்ணியா இருக்க போகிறோம்? நாம் எப்படிப்பட்டதான மனுஷனா இருக்க போகிறோம்? நல்ல நிலமாய் இருக்கணும். கிறிஸ்துவிலே நிலைத்திருக்கிறோம். அல்லேலூயா. அநேக வசனங்கள் உண்டு. அநேக காரியங்களோடு பேச வேணும்னு சொல்லி அநேக ஆயத்தங்களோடு நான் கடந்து வந்தேன். தேவப்பிள்ளைய கர்த்தரிலே நிலைத்திருங்க. கர்த்தரை கனப்படுத்துங்க. தேவன்னு சொன்னா ஒரு நடுக்கமும் பயமும் வரணும். கர்த்தரிடத்துல வந்து அமர்ந்திருக்கீங்கன்னா இப்படி படுத்த உட்கார்ந்து இருக்காதீங்க. ஒரு சிலர்லாம் இப்படி படுத்த உட்கார்ந்து இருக்கிறத நான் பாக்குறேன். ஒரு சிலர் பக்கத்துல உட்கார்ந்து பேசி இருக்கிறத நான் பாக்குறேன்.
ஒரு சிலர் உட்கார்ந்தானா அப்படியே தூக்கம், அவங்களுக்கு மயக்கம், என்ன பண்ணலாம், ஆழ்ந்த நித்திரை போடுவாங்க. அப்படியே நம்ம பாடுறது, நம்ம சத்தியத்தை சொல்றதுலாம் அவங்களுக்கு என்ன இருக்கு, தாலாட்டு போல இருக்குது. யாரால நல்ல நிலம் இல்ல, அது நல்ல நிலம் இல்ல. தேவனுக்கு பயப்படுகிற பயம் இல்ல. எப்படி கர்த்தருடைய கண்டனைகளை ரட்சிப்புகளை நடத்த முடியும்? நீ தேவனுக்கு பயந்தனா கர்த்தர் உன்னை எடுத்து பயன்படுத்துவார்ப்பா. நீ தேவனுக்கு பயந்தனா கர்த்தரோட அவர் கையில் இருக்கிற முத்திர மோதிரத்தை போல காணப்படும்படி நான் கர்த்தரை ஏற்றுவார். நான் திரும்பவும் நான் இடத்துல சொல்லுகிற ஒரு காரியத்தை தரிசனி கேளு. உட கால்களை தொட்டு நான் வணங்கி கேட்கிறேன். தயவு செய்து கர்த்தரை கனப்படுத்துங்க. கர்த்தரோட வருகை சமீபமாயிடுச்சு. கர்த்தரோட வாழ் நாள் நெருங்கி போயிட்டு ஏசப்பா சீக்கிரமா வர போறாரு. நீங்க கைவிடப்பட்டவரா நீங்க போகக்கூடாது. நாளைக்கு தேவன் என்ன பார்த்து ஒரு கேள்வி கேட்கக்கூடாது. நான் மீண்டும் இடத்துல ஒரு கால தொட்டி நான் வணங்கி கேட்கிறேன். தயவு செய்து கர்த்தரை கேட்கறதுல அவருக்கு முதலிடம் கொடுங்க. முதல்ல தேவனை, பிறகு மற்ற காரியங்கள். அப்படியே வாழ்வீங்கன்னா கர்த்தர் உங்களை நல்ல நிலமாய் மாற்றுவார். நீ அநேக கனிகளை கொடுக்கிற திராட்சை செடியாய் மாற்றுவார். ஆண்டவர்கிட்ட சொல்லுவோமா, ஏசப்பா என்னை நல்ல நிலமாய் மாற்று ஆண்டவரே. உங்க கைகளை இருதயத்து மேல வச்சுக்கோங்க. ஒரு கையை தேவனிடத்துல தூக்கி நிறுத்துங்க. ஒரு கையை தூக்கிக்கோங்க, ஒரு கை நெஞ்சில வச்சுக்கோங்க. உங்களுக்காய் நான் செபிக்க போகிறேன். உங்களுக்காய் நான் செபிக்க போகிறேன். கர்த்தர் உங்களை நல்ல நிலமாய் மாற்ற வேண்டும். பரிசுத்த ஆவியானவர்களை நிரப்பணும். நீங்க அனைவரை சீஷராக்க வேண்டும். தேவனுடைய நாள் சமீபமாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் வருகை மிக சமீபமாய் இருக்கிறது. யாரை பார்த்தாலும் ஆத்மா தாகத்தோடு பாருங்க. யாரை பார்த்தாலும் ஆண்டவரே இந்த ஆத்மா ரட்சிக்கப்படணும்னு சொல்லி வேதனையோடு தாகத்தோடு அவர்களோடு பேசணும்ப்பா. நீர் என் வாயில உள்ள வார்த்தையை போடுங்கப்பான்னு சொல்லும்படியான வாஞ்சை முடிவுகளை வரணும். இந்த நாளில் கர்த்தர் உங்களை நல்ல நிலமாய் மாற்றப் போகிறார். தூக்கின கரங்கள் தூக்கினதாக வேண்டும். ஆண்டவர் உங்களுடைய இருதயத்தை பரிசுத்தப்படுத்துவார், உங்களை சுத்திகரிப்பார். தேவனுக்கான பாத்திரங்களாக உங்களை மாற்றப் போகிறார். அவருக்காக செபிக்கிறேன். என் அன்பின் பரிசுத்த பரலோக தேவனே, இதோ தேவனுக்காக நல்ல நிலமாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லி இருக்கிறேன். உங்களுடைய பிள்ளைகள் எல்லாரையும் பரிசுத்த தேவனே, நீர் இவர்களை பரிசுத்தப்படுத்துவீராக. இவர்கள் 30, 60, 100 பலன்கள் தரும்படியாக நல்ல நிலமாய் இயேசுவின் நாமத்தினாலே இவர்களை ஆசீர்வதிக்கிறேன். இவர்கள் நல்ல நிலமாய் காணப்படும்படியாக இவருடைய வாழ்க்கை பரிசுத்தமடைவதாக இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். இத்தனை வருட காலமாய் இருந்த எல்லா சாப கட்டுகளும் இப்பொழுது